தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல ஒரு வார்த்தை இருக்குன்னே சொல்லி எல்லா ஜென்சி பசங்களுக்கு எல்லாருக்குமே அதிகமாக தெரிய வந்துச்சு. அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நிறைய கட்சிகள் நிறைய புகார் மனுக்கள் எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏன் பிஜேபியே கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த விஷயம் போவ தாவேகாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கட்சி மீது எல்லாருமே குதிரை பேரம்னு சொல்லிட்டு சில சான்றோட எடுத்துட்டு போறாங்களே. இப்ப கூட்டணிக்குள்ள வந்திருக்க வைகோ அவர்களும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த மாதிரி விஜய் அவர்களே நேரடியாக என்கிட்ட வந்து குதிரை பேரம் பேசினாரு. 2 எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா பண்ண சொல்லி நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில பேசினேன். அதையும் கொண்டு போயிட்டு பிரஸ் மீட் உடைச்சிட்டாரு. இப்போ குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. இப்ப இதை எப்படி மடை மாற்றுறது? இப்ப எல்லாரும் எம்எல்ஏ இந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறீங்க. இப்ப நான் வைக்கிறேன் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு சமீபத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் மூலியமாக தாவேகா எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்தின் வழியாக வாங்க பார்த்தாங்க. அதுவும் நீ தாவேகா இருந்து விலகி நீ திமுகவுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 35 கோடி வரையுமே அவங்க குதிரை பேரம் பேசினாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எழுப்புனாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் மூலியமாக இந்த குதிரை பேரம் நடந்துச்சுன்ற மாதிரி அது ஃபிளாப் ஆயிடுச்சு. இறுதியா பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெளியே வந்துட்டாரு, ஜாமீனை கொடுத்துட்டாங்க. நீதிமன்றமோ இதெல்லாம் ஒரு வழக்கு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதால இப்ப அவனோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருந்துச்சுன்னா திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ குதிரை பேரத்தை பேசினாருன்னு சொல்லிட்டு இதை பண்ணி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க ஆதாரத்தோட உடைச்சிடுறாங்க, நம்ம அம்பலம் ஆயிரும் சொல்லிட்டு சும்மா இப்ப திமுகவை சார்ந்த வேறொரு நபர் குதிரை பேரத்தை நடத்துறாரு அப்படின்றதுக்காக ஸ்ரீவைகுண்டத்தோட எம்எல்ஏ திடீர்னு பத்திரிகையாளர் அழைக்கிறாரு. அழைச்சு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்கு, எம்எல்ஏ குதிரை பேரம் நடத்த பார்த்தாங்க, நீங்க வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருப்பாரு போல. இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இவரே ஒரு ஹெட்லைன்ஸ், இவரு நம்மளுக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் தராரா அப்படின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பா போயிருப்பாங்க போல. சரி போயிட்டாச்சு. பிரஸ் மீட்ல சொல்றாரு, என் மேல வந்து ஒரு 50 கோடி வரையுமே பாத்தீங்கன்னா என் மேல குதிரை பேரம் நடத்த பார்த்தாங்க, திமுக வசம் இழுக்க பாக்குறாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. சரி ஆதாரம் இருக்கா? ஆல்ரெடி ஆதாரமே இல்லாம பேசி ஏதோ ஒரு யூடியூபர் சொன்னாருன்ற மாதிரி பண்ணீங்க. நாங்களும் பரபரப்பா எழுதணும், பாத்தீங்களா திமுகவோட சதின்ற மாதிரிலாம் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிளாப்ல முடிஞ்சிச்சு. இதுக்காக ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அண்ணன் என்ன பண்றாருன்னா இன்னொரு ஆதாரத்தை வெளியிடுறாரு. அதுல ஒரு ஆடியோ என்னன்னா, அந்த ஆடியோல எம்எல்ஏ சரவணன் கிட்ட முத்துராமன் அப்படின்ற ஒரு நபர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கலாங்க வேற வகையிலன்ற மாதிரி பேசுறாரு. அந்த கண்டென்ட்டுக்குள்ள அவர் வரல. அந்த ஆடியோல யார் என்கிட்ட குதிரை பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவங்க வெளியிடுறாங்களே, அந்த நபரோட வாயில நீங்க தாவேகால இருந்து ரிசைன் பண்ணிட்டு திமுகக்கு வந்துருங்க, இவ்வளவு பேரம் வரையும் நான் தரேன்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்ல. இவரா பேசுறாரு. அவர் ஏதோ விஷயத்த பேசினுக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 7-8 முறை இந்த மாதிரி பண்ண பார்த்தாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க 5 ரூபாய் 500 ரூபாய் 500 கோடி கொடுத்தா கூட நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் தாவேகாவோட விசுவாசின்ற மாதிரி இவரே பில்டப் கொடுக்குறாரு. நம்மளும் இந்த ஆடியோல போய் தேடுறோம், இருக்கக்கூடிய எல்லா சேனலையுமே தேடுறோம். நம்மளுக்கு தான் மட்டும் இந்த சின்ன பாட்டு கிடைக்குதா? அந்த முழு பாட்டு எங்க? அவர் வந்து குதிரை பேரம் பேசினாருன்னு சொல்றாங்க, தாவேகா விட்டு நீ திமுகக்கு வந்துருன்னு சொல்றாங்க. அந்த பாட்டு எங்கன்னா இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நெட், சோசியல் மீடியா, சேட்டலைட் மீடியா எல்லாத்துலயும் பாட்டாச்சு. ஆனா இந்த பாட்டு மட்டும் தான் வருது. அவர் வாயாலே நீ தாவேகால இருந்து ரிசைன் பண்ணிடு, நான் திமுகல வந்துருன்னு சொன்ன ஒரு ஆடியோவே இல்ல. இத கொண்டு வச்சு இவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க என் மேல குதிரை பேரம் நடத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க எப்படியோ ஆதாரத்தோட பேசுவாங்களா, இது அப்புறமா வந்து டிஎம்கே ஐடிவிங்கோ இல்ல டிஎம்கே வந்து ஆதாரப்பூர்வமா அடிப்பாங்க, இது ஃபிளாப் ஆயிடும். நம்மளுக்கு இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு, உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆடியோ அவரோட வீடியோ எல்லாம் கொண்டு போயிட்டு பாருங்க திமுக வந்து அம்பலமானது அப்படின்ற மாதிரி அவங்க நியூஸ் கடை போட்டாங்க. ஆனா உண்மையாலே அம்பலமானது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். அதாவது நான் திமுகவுக்கு எதிராக ஆதாரம் தரேன்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு எதிராகவே அவர் மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட் அப்பல அவர் இன்னொரு வார்த்தை வந்து உளறிட்டார், கிட்டத்தட்ட உளறிட்டார். அதாவது அந்த வீடியோல அவர் பகிர்ந்த புகைப்படம் என்பது முத்துராம் சினிமாஸோட ஓனரு. சரி இவரை பத்தி நம்மளுக்கு தெரியனாலும் சாமானிய பொதுமக்களுக்கு இவர் யாரு என்ன ஒரு திமுக காரரோன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா ஸ்ரீவைகுண்டம் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் அது ஒட்டுமொத்தமா எப்படிப்பட்ட ஒரு தியேட்டர். இப்ப புதுசா விஜயோட படம் வந்துச்சுன்னா இப்ப நீங்க யூடியூப்ல கூட போய் சர்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஷோவோட இந்த மெர்சல் படத்தை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த படத்தைன்னு சொல்லிட்டு கட்சி பாடல் உட்பட எல்லா பாடலையுமே ஒரு தியேட்டர்ல போடுற அளவுக்கு அந்த ஓனர் என்பவர் விஜயோட ஒரு வெறித்தனமான ரசிகர். சோ இவர் என்னன்னா விஜய் ரசிகரே என்ன பண்றாருன்னா தாவேகா கிட்ட கூட எம்எல்ஏக்களை வாங்கி திமுக கிட்ட போக வேண்டிய அந்த வேலைப்பாடுகளை ஈடுபட்டாருன்னு சொன்னா
யார் நம்புவா? ஏன்னா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாவா எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இதெல்லாம் நம்புறதுக்கு. அதனால இந்த ஒரு இடத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆனாரு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது இந்த பிளானிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட அவர் எடுக்காம இருப்பாரு. அடிப்படையிலே பார்த்தோம்னா ஒரு விஜய் ரசிகரை கொண்டு வந்து பேச வச்சுட்டு கடைசியா பழிய கொண்டு போயிட்டு திமுக காரங்க பேசுறான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த ஆடியோலயே அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு 7-8 முறை இந்த மாதிரி குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க, என்ன விலைக்கு வாங்க பார்த்தாங்க, ஆனா நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேங்கன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 7-8 வாட்டி தொடர்ந்து நடைபெற்றுச்சுல, எதற்காக நீங்க காவல்துறையிடம் நீங்க வந்து கேஸ் கொடுக்கல? இந்த வாட்டியும் இதே நபர் ஈடுபடுகிறார்னா இதையும் கொண்டு போயிட்டு நீங்க எதற்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலன்னா இந்த 2 கொஸ்டினுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அனிதா ராதாகிருஷ்ணனோட ஆட்கள் குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது எந்த அளவுக்கு அதை கொண்டு போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு போனீங்களே. ஆனா இந்த ஒரு விஷயத்தை எதற்காக நீங்க கொண்டு போக மாட்டீங்கன்னா, ஏன்னா கட்சி சார்ந்த நபர் தான் உங்களுக்கு உதவி இருக்கிறாரு, அதனால நீங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினே போயிட்டு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது எதற்காக நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? இதெல்லாம் நீங்களாமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இவரை தயவு செஞ்சு கட்சியில இருந்து ஒண்ணு நீக்குங்க, இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சட்டசபையில நேரடியாக பேசியிருக்காரு. சட்டசபையை தாண்டி ஆளுநர்கிட்டயே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் மீது புகார் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவா திமுக வாங்க போறாங்கன்றது ஒரு அடிப்படை புரிதலுக்கு கூடிய எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்படி என்னப்பா இவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாரும் கேட்கறாங்கன்னா, இவர் மீது ஆல்ரெடி பாலியல் புகார்கள் இருக்கு. நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடணும். ஏன்னா இவர் இன்னைக்கு இந்த நியூஸ் எடுத்து போட்டதுமே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவா திமுக காரங்களே குதிரை பேரம் நடத்த பார்த்தாங்களே அந்த எம்எல்ஏ தான் என்ற அளவுக்கு உங்களை மேனிபுலேட் பண்ண விதமாக தான் இந்த நியூஸ் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் எதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனான்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல தாவேகா பெண் நிர்வாகியே வந்து 2 தாவேகா நிர்வாகிகள் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொண்டு போயிட்டு என் மீது பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு சொல்லி அதை அவங்க கேஸா கொடுக்கும் போது இந்த ஒரு விஷயத்த காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போயிட்டு நான் எம்எல்ஏ சரவணன் கிட்ட நான் பேசினேன், நான் சரவணன் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணமான்னு சொல்லும் போது குற்றவாளிகள் தாவேகா நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு தெரியும் அவர் தான் உன்னை கூட்டு வர சொன்னாருன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அதையும் தாண்டி அந்த பெண் இதெல்லாம் சமாளிச்சு ஒரு பிரஸ் மீட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்த எம்எல்ஏ சரவணிடம் நான் கொண்டு போய் சேர்க்கும் போது இதெல்லாம் பெருசாக்காதமா, நான் உனக்கு வேணா கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்கி தரேன்ற அளவுக்கு இதெல்லாம் வெளியே சொல்லாத, உள்ளே வச்சுக்கோ, இல்லைன்னா என்ன மிரட்டினாரு, நான் வெளியே சொல்லனா உயிரே இருக்காதுன்ற அளவுக்கு என்ன மிரட்டினாருன்னு சொல்லி ஒரு பெண் தனது சொந்த கட்சி எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மேலிடத்துக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த மேலிடம் சொல்லிட்டு அது வேற டாபிக், இது விட்டுருவோம். இந்த பெண் ஆளுநர் வரையும் போயிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு நபர் தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவோட சரவணன் அவர்கள். இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக வந்து விலைக்கு வாங்கிட்டாங்களாம். அதுவும் அவர் சொல்றாரு பாத்தீங்க, என்ன 7-8 முறை கூப்பிட்டாங்க, 50-100 கோடி அளவு கூப்பிட்டாங்க. 100 கோடி பேரம் பேசுற அளவுக்கு நீங்க அவ்வளோ பெரிய எம்எல்ஏவான்றதான் இங்க கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கே மட்டும் இல்ல, பிஜேபி எல்லா கட்சிகளுமே போராட்டமே நடத்துனாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா திமுக மற்றும் அதிமுக சார்பில் ஒரு சில நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க போல, போராட்டம்லாம் கையில் எடுத்திருக்காங்க. இந்த எம்எல்ஏ தான் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க. கட்சிக்குள்ளேயே ஒரு பெண் நிர்வாகி ஆளுநர் வரையுமே, அதாவது அரசியல் கட்சியை நம்பாம, கட்சி தலைவரை நம்பாம, தமிழக அரசை நம்பாம ஆளுநர் கிட்ட போயிட்டு ஒரு பெண் வந்து புகார் கடிதத்தை கொடுத்து வந்திருக்காங்க. இன்னும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களே சொல்லி அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் போராட்டம் பண்ணுவோம். இன்னைக்கு ஈவினிங்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வெளியே வருது. அப்போ இந்த ஒரு செயலை மடை மாற்றுவதற்கான வேலை தான் இந்த ஆடியோ லீக் என்பது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆடியோல லீக் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். நல்லா அந்த ஆடியோல கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட, ஒரே ஒரு இடத்துல கூட நீ தாவேகால இருந்து ரிசைன் பண்ணி திமுகவுக்கு வான்னு சொல்லி நம்மளால அங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரும் சம்மந்தமே எல்லாம் பேசாரு. ஏங்க நான் அப்படி பேசலங்க, நான் வேறு விதமா சொல்றேன் மாதிரி சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன சந்தேகம்னா, அண்ணன் ஒரு காலகட்டத்துல வந்து சொல்றாருல, நான் வந்து ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து உழைச்சு மேல வந்தேன்றாருல, அப்ப இந்த கட்சிக்காக எப்படி கீழே இருந்து உழைச்சிருப்பாருன்னா, இது ஒரு ரசிகர் மன்றமாக செயல்படும் போது உழைச்சிருப்பாரு. அந்த தேட்டர் ஓனர்கிட்ட போய் பிளாக்ல ஒரு 10 டிக்கெட் கேட்டிருப்பாரு, அவர் தரமாட்டேன்னு இருப்பாரு. அந்த பகையில இவர் என்ன மாட்டி விடுறாரா அப்படின்றதா இப்போ ஒரு கேள்வியான விஷயமா இருக்கு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக இந்த மாதிரி குதிரை பேரமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியில வந்து அப்ப அவங்க மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். எப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் எம்எல்ஏ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல அமைச்சராக, கட்சியில வேற யாரும் இல்ல எம்எல்ஏக்கள், சரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு அமைச்சர் டிவிகேயோட எம்எல்ஏ நாங்க வாங்க முயற்சித்தோம்னு சொன்னீங்கன்னா எங்க கட்சியோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுக்காக இது கலங்க விளக்காம இருந்திருக்கும்.
போயும் போயும் பாலியல் புகார்ல சிக்கிய பாலியல் புகார்ல ரொம்ப ஹெட்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா நாங்க வாங்க போறோம்னு சொல்லிட்டு திமுகவோட மைண்ட் வாய்ஸே இருக்கும். உதயநிதி ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கவுண்டர்லாம் கொடுத்திருந்தாரு. தாவேக்கால யார் எம்எல்ஏன்னு எங்களுக்கு தெரியல, இந்த எம்எல்ஏ வரை நாங்க வாங்க போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்திருந்தாரு. அப்ப இவ்வளவு இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பரபரப்பா பேசுது. அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போதே ஒத்துல தான் கொடுக்குறாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் யாருமே இல்ல. மேலிடம்லாம் சொல்றாங்களா, பாலியல் புகார்ல சிக்கும் போது மேலிடத்துக்கு தெரியும்னு சொன்னாங்களா, அந்த மேலிடம் சார்ந்த நபர்கள் யாருமே இல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஆல்ரெடி தாவேக்கா பொறுத்தவரையுமே ஏதாவது ஒரு விஷயத்துல திமுக சிக்கிறாதா, தூக்கி உள்ள வச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியா ஒரு கண்டென்ட் மாட்டும் போது மேலிடத்திற்கு இது தெரியாமலா இருக்கும். அப்ப நம்மளோட யூகம் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை ஒரு மேலிடத்தை போய் சொல்லியிருப்பாரு, அங்க பொறுத்தவரையுமே எப்பா நீ வர ஆதாரமே இல்லாம பேச போற, ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஸ போட்டோம், அதே முடிஞ்சிச்சு, எதையாவது பண்ணி தொலைன்ற மாதிரி விட்டுட்டு இருப்பாங்க போல. அதனால இவர் தனியா வந்து இப்ப பேசிட்டு இப்ப வாண்டடா மாட்டிக்கிட்டாரு. யாரெல்லாம் இப்போ முத்துராமனோட அந்த ப்ரொஃபைல் என்பது லாக்ல இருக்கு, அதை எப்போ அவர் அன்லாக் பண்றாரோ நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். அவர் யார் சப்போர்ட்டர் அப்படின்றது தெளிவாக தெரிந்துவிடும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஆளுநரை சந்திச்சு இங்க குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி புகார் மனுக்களை கொடுக்கவோ, நாங்களே செயற்கையாக ஒரு குதிரை பேரம் எங்க மீது நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய வேலைகள்ல தாவேகா அரசு ஈடுபடுறாங்க. இந்த ஆடை வெளியானது தாவேகா ரசிகர்களுக்கு வேணா அது மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் தீனியா இருக்கலாம். பாருங்க, நான் சொல்லிட்டு ஃபயர் பிஜிஎம்லாம் விடுவாங்க பாருங்களா, தீய சக்தி வந்து எங்க கிட்ட வந்து எம்எல்ஏக்களை திருட பாக்குறாங்கன்ற மாதிரி. ஆனா உண்மையில் அவர் பேசின அந்த பிரஸ் மீட்டை போய் கவனிச்சீங்கன்னா தெளிவாக தெரியும், அதுல குதிரை பேரம் என்ற விஷயம் அவர் திமுக இல்ல. முதல்ல அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் ஓனர், அந்த தியேட்டர் எப்படி யாரை கொண்டாடி இருக்காங்க, யார் படம் வந்தா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி திமுகக்காக செயல்படுவார்ன்றதே ஒரு அடிப்படை புரிதலோடு அந்த ஆடியோவை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபயர் விடுங்க. இன்னைக்கு நம்மளே இவ்வளவு விஷயம் பேசுறோம், தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே வராங்க. அதனால அவங்க தரப்புல இருந்தும் இதற்கான ஒரு பதிலடி என்பது வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ரொம்பவே காமெடியா இருக்கு. எல்லா எம்எல்ஏக்களும் என்ன வாங்க பார்த்தான்னு சொல்லியிருந்தாங்களே, நான் பாலியல் புகார்ல சிக்கினா என்ன, என்னையும் ஒருத்தர் வாங்க பாக்குறாங்கன்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டுவோன்ற மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்க. இறுதியில இவங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு அவங்க என்ன காரணங்களை சொல்ல போறாங்க. இந்த கேஸ் பெருசா வெடிச்சதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இவர் மேல பாலியல் குற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதுவே கேஸை சீரியஸா எடுத்து அது குற்றவாளி என, அதாவது குற்றம் நடக்க துணை இருந்தார் அப்படின்ற அளவுக்கு இவர் மேல ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டா நாளைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரா, இல்ல அடுத்த தேர்தல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கானே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ எப்படியா திமுக கொண்டு போவான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பதிலடியை இவங்க கொடுக்க போறாங்கன்னு.